இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில மாஸ் படம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற அளவுக்கு வில்லன்களும் தேர்வு செய்யப்படுவாங்க. மேலும் அந்த படத்தை பெரிய அளவுல ஹிட் ஆக போறதும் வில்லன்களோட கதாபாத்திரம் தான். அதுலயும் தமிழ் சினிமால பல வில்லன்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமால முறுக்கு மீசை தோற்றத்துல தோன்ற வில்லன்கள் முதல் இப்போ இருக்கிற ஹைடெக் மாடர்ன் வில்லன்கள் வரைக்கும் மக்கள் மனசுல ஒரு சிலர் மட்டும்தான் இடம் பிடிச்சிருக்காங்க. வில்லன் கதாபாத்திரங்களுக்கு துணை கதாபாத்திரங்கள் இடத்துல நடிக்கிற நடிகர்கள் சில நேரங்கள்ல பெருசா பேசப்படுறது கிடையாது. வில்லன்களே நினைவில் இல்லாதப்போ அவங்களுக்கு துணையா நடிக்கிற நடிகர்கள் மட்டும் எப்படி ஞாபகத்துல வருவாங்க அப்படின்ற கருத்தும் எழுந்திருக்கு. அந்த வரிசையில பல படங்கள்ல வில்லன்களுக்கு துணை கதாபாத்திரமா நடிச்சு தற்பொழுது வரைக்கும் மக்கள் மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சவரு கராத்தே ராஜா. இவரு சினிமா துறையில நடிக்க வர்றதுக்கு முன்னாடி பள்ளிகள்ல கராத்தே வகுப்பு நடத்திட்டு வந்திருக்காரு. மேலும் இவருக்கு சினிமா துறையில வில்லனா நடிக்கணும் அப்படின்றதுதான் ஆசை. அதனால இவரு பள்ளியில கராத்தே கற்றுத்தர பயிற்சியை விட்டுட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. பின்னர் 2004ஆம் ஆண்டு கமல் நடிப்புல வெளிவந்து சூப்பர் ஹிட் படமான விருமாண்டி படத்துல நடிச்சாரு. இதுதான் தமிழ் சினிமா உலகில இவரோட முதல் படமாகும். இதை தொடர்ந்து விஜயோட கில்லி, கமலஹாசனோட வசூல் ராஜா MBBS, போக்கிரி அப்படின்னு பல சூப்பர் ஹிட் படங்கள்ல வில்லன்களுக்கு துணை கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. நடிகர் கராத்தே ராஜா 2009ஆம் ஆண்டு திவ்யா அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிகளுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில நடிகர் கராத்தே ராஜாவோட குடும்ப புகைப்படம் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.